மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இது பாத்தீங்கன்னா தெருவோர சிற்றுண் உணவு விற்பனையாளர்கள், ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஏழை மக்கள் அந்த மாதிரி அங்க அந்த தெருவோர உணவு விடுதிகள்ல நம்ம சாப்பிட்றாங்க. அந்த உணவு விடுதிகள், அந்த தெருவோர விற்பனையாளர்கள்ல ஒரு தரமான சுகாதாரமான ஒரு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவை நாம் முன்னெடுத்திருக்கோம். ஒரு 5 மாவட்டங்கள்ல ஒரு ஸ்ட்ரீட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு மாடல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹைஜீனிக் அண்ட் குட் ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட், ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு பைலட் பேசிஸ்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்கி அங்க இருக்கிற உணவு விற்பனை செய்யற அந்த ஸ்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா பண்ணி அவங்களுக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையா படுற அந்த முதலீடு பணத்துக்கும் ஒரு கடன் உதவி வழங்கி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். முதல் அந்த ஃபர்ஸ்ட் பைலட் பேசிஸ்ல சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய அப்புறம் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு ஸ்ட்ரீட் எடுத்து அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தரமான ஒரு சுகாதாரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப ஹோட்டல்ல வேலை செய்யற அவங்க உணவு ஹேண்ட்லர்ஸ், ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்னு சொல்லப்படுற சமைக்கிறவங்க மற்றும் உணவு பரிமாறுறவங்களுக்கும் தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸை எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்கள் விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்.